அவர் ஏதோ தப்பு பண்றாரோன்னு தோணுச்சு. ஆனா இப்போ இல்ல. பூங்கொடி என் மேல சத்தியம் பண்ணிருக்கான். அந்த சத்தியத்தை நான் நம்புறேன். பூங்கொடியும் நானும் ஒரே வயித்துல பொறக்கலையே தவிர 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான். ஒரு நாள் கூட நான் அவளை நாத்தனார பார்த்ததே இல்ல. அவ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாத்த. அப்படி ஏதாவது தப்பா இருந்தா அவ முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. இல்ல பூங்கொடி? ஆமா அண்ணி. எல்லாத்தையும் விட, ஏன் அந்த சாமியை விட பூங்கொடிய நான் ரொம்ப நம்புறேன். அவ எனக்கு உண்மையா இருப்பாத்த. அந்த நம்பிக்கையில தான் தினமும் நான் நிம்மதியா படுத்து தூங்குறேன். யாருக்காகவும் அவ என்னை விட்டு கொடுக்க மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நான் போறேன். சரிம்மா. இந்த வரேங்க. உங்க அப்பா கூப்பிடுறாரு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படு. படுத்துக்க. பூங்கொடிய நான் எப்ப சந்தேகப்பட்டேன்? பூங்கொடி என் மேல சத்தியம் பண்ணிருக்கான். அந்த சத்தியத்தை நான் நம்புறேன். பூங்கொடியும் நானும் ஒரே வயித்துல பொறக்கலையே தவிர 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான். அவ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாத்த. அந்த சாமியை விட பூங்கொடிய நான் ரொம்ப நம்புறேன். அண்ணி, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு உண்மையா இல்ல. உங்க தலையில அடிச்சு நான் பொய் சத்தியம் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. உண்மைய சொன்னா அண்ணனும் நீங்களும் பிரிஞ்சிருவீங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். இந்த உண்மை தெரியறப்போ நீங்க என்ன வெறுத்துறாதீங்க அண்ணி. நீங்க கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சோதனை? இந்த பிரச்சனையில இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. மாமா, என்னம்மா பூங்குடி? இங்க வாங்க. அத வரேன். சொல்லு பூங்குடி. என்னது இது புதுசா இருக்கு? யாரு போட்டதுன்னு தெரியலையம்மா. வழக்கமா சாமிக்கு தான் பூ அலங்காரம் பண்ணுவாங்க. தரையில போட்டு வச்சிருக்காங்களே மாமா. இப்படி யாரும் வேண்டுதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களேம்மா. என்னன்னு தெரியலையம்மா. அறிவில்ல, இப்படி திடீர்னு வந்து பயமுறுத்துற. ஏன்னா இதுதான் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? கீழே என்ன இருக்கு? செருப்பு இருக்கணும்.
வெளியே விட்டுட்டு வந்துட்டேன். ஆ, இப்ப என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா ஆ, இல்ல உங்க செருப்பை கட்டின மாதிரி உங்க வெறுப்பையும் வெளியில கட்டி விட்டுட்டு வாங்க. அப்புறம் என்ன இருக்கும்? பூ இருக்கும். இருக்கா? கடுப்பேத்தன கைய கால உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். கடுப்பு அடுப்பு, அடுப்பு கடுப்பு. ஆஹா, அதுலயும் பூ இருக்கே. டேய், இப்ப எதுக்குடா உனக்கு இதெல்லாம்? ஏங்க, உங்க அக்காவை பார்த்து நான் எல்லாம் பேசிட்டேன். அவங்க எனக்காக தீ மிதிக்கல. அப்போ நீங்க தான் எனக்காக தீ மிதிச்சிருக்கீங்க. அதான் எனக்காக தீ மிதிச்ச உங்க காலுக்கு பூ போட்டிருக்கேன். லூசாடா நீ? அங்க பாரு. அந்த பாட்டி உனக்காக தீ மிதிச்சாங்களா? ஆஹா, அங்க பாரு. அவரும் உனக்காக தீ மிதிச்சாரா? ஆஹா, இல்ல. அப்புறம் என்னமோ எனக்காக போட்ட மாதிரி சொல்ற? ஐயோ, அத நான் யோசிக்காம விட்டுட்டேனே. முதல்ல இப்படி கேவலமா யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு போய் வேற வேலை இருந்தா பாரு. பயங்கரமான கிரிஞ்சா இருப்ப போலே. என்னது பிரிஞ்சா? ஏங்க, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏய், பிரிஞ்சு இல்லடா, கிரிஞ்சு. ஓ, கிரிஞ்சா? ஏங்க, நான் பிரிஞ்சே சாப்பிட மாட்டேன். அப்புறம் எப்படிங்க கிரிஞ்ச சாப்பிடுவேன்? கண்டிப்பா நீ கிரிஞ்சே தான்டா. ஏங்க, அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, நீங்க தானே எனக்காக தீ மிதிச்சீங்க. ஏங்க, நீங்களான அப்ப யாருங்க? டேய், நான் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். வேற யார் மிதிச்சாங்களோ அவங்க கிட்ட போய் கேளு. ஏங்க, உங்க அக்கா கிட்ட கேட்டுடுங்க. அவங்கள இல்லன்னு சொல்றாங்களே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கோவக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க. உங்க அக்கா சரியான அமுக்குனீங்க. அவங்க சண்டை போடலையே தவிர சுத்த வேஸ்டுங்க. இப்ப நீங்க கோவப்பட்டாலும் மனசுல எதையும் வச்சுக்கிறது இல்ல, என்ன மாதிரி. ஓ, எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு, கொஞ்சம் கோவக்கார பொண்ணு, அவ்வளவுதான். அப்போ சுடிதார் போட்ட மகாலட்சுமி நீதானே சொன்ன? ஏங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னும் வேற என்னென்னமோ சொன்னியே. ஏங்க, அவங்கள்ட்ட சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது தங்கச்சி, என் தங்கச்சி வந்து என்கிட்ட சொன்னா. ஏங்க, அவங்க அக்கா, நீங்க தானே தங்கச்சி.